இன்னைக்கு நம்ம பிளாக்ல ஒரு 93rd and 94th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல அங்க பேலஸ்ல பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கும்ல. ஊர் மக்கள் எல்லாரும் என்னடா நடக்குது, ஏதோ மின்னிட்டு இருக்குது, சண்டைக்கு இது போகுதா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவாங்க. விசார்ட் கிங்கும் லிக்டும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த கிங் அகஸ்ட் இருக்கிறான்ல, எதுவுமே தெரியாம அவன் பட்டுக்கு தூங்கிட்டு இருப்பானா. ஈவன் மார்க்ஸுமே என்னடா ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறான். அந்த சண்டைங்கிறது நடக்குது. கண்டிப்பா விசார்ட் கிங் தான் சண்டை போடுறாரு. ஆனா கூட இருக்கிறது யாரா இருக்குன்னு யோசிக்கக்குள்ள ப்ராபப்ளி நம்ம விசார்ட் கிங் எதிர்க்கிறான் அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கிற ஒரு நபராகவும் இருக்கிறாங்கிற பட்சத்தில் ப்ராபப்ளி அது அந்த ஐயா த மிட் நைட் சனோட ஹெட்டா தான் இருக்கும். ஐயோ என்ன பண்றதுன்னு சொல்லி கூட இருக்கிற எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்க. மார்க்ஸுக்கும் அதே பதட்டம் தான். இருந்தாலும் கமான் கைஸ், இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நம்ம ரொம்பவே தெளிவா இருக்கணும். எப்பவுமே ரொம்ப எமோஷனல் ஆகாம எது சரியான விஷயமோ அதை மட்டும் பண்ணுங்க சரியா அப்படின்னு ஆர்டர் கொடுப்பான். இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம் இருக்க செய்யும். கண்டிப்பா விசார்ட் கிங்கால இதை சமாளிக்க முடியும்னு தெரியும். அதனால புரோட்டோகால் படி இருக்கிற எல்லா கேப்டனுக்கும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றான். கேப்டன் யாமிக்கும் இந்த விஷயம் தெரிய வரும்போது கோல்டன் டானோட ஸ்குவாட சேர்ந்தவங்க எல்லாரும் பதறிக்கிட்டு இருப்பாங்க. ஆஹா இந்நேரம்னு பார்த்து நம்ம கேப்டன் வில்லியம் எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்க யாமிக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடாது நான் யோசிச்சது தப்பா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரேன். லிக்டுக்கும் விசார்ட் கிங்க்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்ல. பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு விசார்ட் கிங் லிக்டை கேப்சர் பண்றதுக்கான முயற்சிகளை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல லிக்டுக்கே லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிடும். யாரா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னு யோசிக்க விசார்ட் கிங் மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. கமான் சரண்டர் ஆயிரு, எனக்கு ஒன்னும் வில்லியமோட பாடியை டேமேஜ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, நீ சரண்டர் ஆயிட்டீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, ஈஸியா எல்லாத்தையும் சுமூகமா முடிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னா. என்கிட்ட இருக்கிறது ஒரு 4 கிளவர் கிரிமாயர், ஆனா இதை வச்சிருந்தும் என்னை ஏத்து நிக்கிற அளவுக்கு, அதுவும் இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இவன்ட்ட பவர் இருக்குதுன்னா இவனோட கிரிமாயர் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்குள்ள அதை புரிஞ்சுக்கிட்ட விசார்ட் கிங்கும் என்னோட கிரிமாயர் எங்க இருக்கும் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கிற, அதை நீ பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்படியே அண்ணாந்து பாருன்னு சொல்லக்குள்ள அந்த இடத்துல ஒரு கவர்லெஸ் கவர் இல்லாம ஏகப்பட்ட பேப்பர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு புக் ஒன்று இருக்கும். அதுதான் இவரோட கிரிமாயர். இது புக்கு தான், ஆனா யூசுவலா புக்குங்கிறது எப்படி ஓபன் அண்ட் க்ளோஸ் அது இருக்கணும்ல. அதனால யூசுவலா ஒரு கிரிமாயர்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறதுக்குள்ள ஃபிட் ஆகாத மாதிரியான ஒரு கிரிமாயரை வச்சிருந்திருக்க நம்ம விசார்ட் கிங்கும் தானுமே இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அப்படின்னு எந்த ஒரு கேட்டகரிக்குலயும் ஃபிட் ஆகாத ஒருத்தரா தான் விசார்ட் கிங்கும் இருக்கிறாரு. அதனாலேயே சின்ன வயசுல இருந்து நான் யாரு, எதுக்காக பிறந்திருக்கேன், எதை நான் அக்கம்ப்ளிஷ் பண்ண போறேன், எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்திருக்கு அவருக்கு. அத்தனை கேள்விகளை சுமந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுக்காம ஒவ்வொரு அடியா முன்னாடி எடுத்து வச்சு வந்துகிட்டே இருந்தேன். அப்படி நான் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது நான் நடந்து வந்த பாதைகள் நான் யாருன்னு சொல்லுது, நான் ஒரு விசார்ட் கிங்னு சொல்லக்குள்ள லிக்டுக்கும் புரிஞ்சிருச்சு. ஓகே இவன் ஒரு தினசான ஆளு தான், இருக்கிற எல்லா மேஜிக் ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ணி நாங்க இந்த உலகத்தோட விதியே மாத்தி அமைக்கலாம்னு பார்த்தா, அப்படி இந்த உலகத்தோட விதியை மாத்தி அமைக்கிறதுக்கு முன்னாடி நாங்க கடைசியா எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நபருங்கிறது அது இந்த விசார்ட் கிங் தான் அவனுக்கு புரியுது. எங்களோட மிஷன்ஸை தடுக்கிறதுக்காக தான் விசார்ட் கிங் பிறந்திருக்காங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு ப்ராஃபஸி மாதிரி அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்ப்பான். சரி இருக்கட்டும், ஒரு விசார்ட் கிங்கா இந்த கிங்டம்ல இருக்கிற எல்லாரையும் நீ ப்ரொடெக்ட் பண்ணணும்ல, உன்னை என்னால தோக்கடிக்க முடியலனாலும் நீ யாரை ப்ரொடெக்ட் பண்றையோ அவங்கள அழிக்கிட்டான்னு அந்த லிக்ட் அவங்ககிட்ட இருக்கிற மொத்த பவரையும் பயன்படுத்துறான். அந்த கிளவர் கிங்டம் முழுக்கவும் அவனோட அந்த பவருங்கிறது அந்த லைட் ஸ்வாடுங்கிறது உருவாகுது, கிரியேட் ஆகுது. மக்கள் எல்லாரும் அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்களாம் என்னமா வானம் அப்படியே மின்னுதுங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோவோட ஹோம் டவுன் இருக்குதுல்ல, அது வரைக்குமே அந்த ஒயிட் கலர் ஸ்வாடுங்கிறது மின்றதெல்லாம் தெரியுது. கேப்டன் யாமி அதை பார்த்துட்டு ஆஹா பிரச்சனை சீரியஸா போகுது, டே விசார்ட் கிங் என்னடா சொதப்பி வச்சிருக்க அப்படின்னு வேகமா வந்துகிட்டு இருக்க. லிக்ட் கொஞ்சம் கூட ஹோல் பேக்கே பண்ணல, பஞ்ச் டெலாக்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சா காப்பாத்துக்கிறான்னு அது எல்லாத்தையுமே லான்ச் பண்றான். ஆனா அப்போ நம்ம ஜூலியஸுக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அவரு ஒரு மேஜிக் நைட்டா இருக்கிற டைம்ல அப்போ இந்த நோபல்ஸ் எல்லாம் இருப்பானுங்களா, அவனுங்களா ஆஸ் யூஷுவல் காமனர்ஸ் ரொம்ப அசிங்கமா தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி காமனர்ஸ் கூட எல்லாம் நாட்டுல வாழ வேண்டியதா இருக்கு பாத்தியா, வேற எங்கேயாவது போயிடலாமான்னு இருக்குங்கிற மாதிரிலாம் அவனுங்க பயங்கரமா பேசிட்டு இருப்பானுங்களா. ஈவன் நம்ம ஜூலியஸையும் அவனுங்க ஒரு மாதிரி லோவா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அவர் ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இந்த ஒரு நோபல் ஆர் ராயல் ஃபேமிலி சேர்ந்தவர் இல்ல போல. எதுவா வேணாலும் இருக்கட்டும், எனக்கான நாளுங்கிறது வரட்டும், அது வரைக்கும் இருக்கிற வேலையை மட்டும் ப்ராப்பரா செய்யும் அப்படின்னு அந்த மேஜிக் நைட் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ளதான் அந்த ஒரு நாளும் வந்திருக்கும். தெருவுல எவனோ ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா, ஆனா அந்த சண்டையை தடுக்கிறதுக்காக ஜோராவோட அப்பா இருக்கிறார்ல அவரு வந்திருப்பாரு. ஜோராவோட அப்பா தான் முதல் காமனர் ஒரு மேஜிக் நைட்டா தேர்வாக இருக்கு. சோ வெதை இவரு போட்டது. ஜோரா கிட்ட இருக்கிற அதே ட்ராப் மேஜிக் தான் அவர்கிட்ட இருந்திருக்கும். மக்களை ஊருக்குள்ள இருக்கிற ரவுடி பசங்க இருந்து காப்பாத்துறதா இருக்கட்டும். அங்க இருந்த நம்ம ஜூலியஸையும் யோ மேஜிக் நைட் தானே, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற, வந்து மக்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி அடிப்பட்டவங்கள நம்ம ஜூலியஸோட டைம் மேஜிக் வச்சு ஹீல் பண்றது அப்படின்ட்டு லிட்டரலா இது வரைக்குமே நம்ம ஜூலியஸ் வந்து மற்ற மேஜிக் நைட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பான். எல்லாருமே ரொம்ப செல்ஃபிஷா அவங்களோட பாக்கெட்டை நிரப்புறதுக்காக
ஏதாவது வேலை கிடைக்குமா, வேலை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு மேஜிக் நைட்டா இருந்திருப்பாங்க. பட் தான் பார்த்த மொத மேஜிக் நைட் மற்றவங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ற அந்த ஒரு மேஜிக் நைட் பார் செட் பண்றான். லைக் இவனை மாதிரி இருந்தா தான் ஒரு மேஜிக் நைட்டுங்கிற அந்த ஒரு பாரை நம்ம ஜூலியஸுக்கு செட் பண்ணி கொடுக்குறான். ஆனா லேட்டர் அவரு இறந்து போயிருந்திருப்பாரு. ஈவன் அவரோட செமெண்ட்ரிக்கு வரும்போது ஜோராவையுமே பார்த்துருப்பான். பட் அந்த டைம்ல தான் ஜோரா இன்னும் 2 பேர் பேசுறதை கேட்டுட்டு அழுதுட்டு போயிருந்திருப்பான்ல. சோ நம்ம ஜூலியஸ் அவன் ரெகனைஸ் பண்ணியிருக்க மாட்டான். மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ண போகும்போது இப்படி ஆக்சிடென்ட்லாம் இறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் முதல்ல ஜூலியஸ்க்கு இருந்திருக்கும். பட் போக போக தான் உண்மையாலுமே ஒரு காமனரை டீம்ல வச்சிருக்க பிடிக்கலன்னு சொல்லி போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மேட்டர் தெரிய வந்திருக்கும். இந்த நோபல் காமனர் அப்படிங்கிற இந்த டிஸ்கிரிமினேஷன்ங்கிறது லைக் இருக்கிறவன் இல்லாதவங்கிற டிஸ்கிரிமினேஷன் வெறும் மேஜிக் நைட்ல மட்டும் இல்ல, இந்த ஹோல் கண்ட்ரிலேயே ஒரு சிஸ்டமாவே இது ரன் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும்னா மாத்தி அமைக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு சொல்லி தான் இவ்வளவு தூரம் அவர் வந்திருக்காரு. ஒரே நைட்ல மொத்தமும் மாறாதுன்னு தெரியும். இருந்தாலும் திறமைக்கு மட்டுமே மதிப்பு கொடுத்துட்டு வந்த காரணத்தால இத்தனை வருஷத்துல கண்கூடா பாக்குற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த கிங்டம்ல நடந்திருக்கு. அந்த எல்லா மாற்றத்தையும் ஒரே நொடியில உன்னை நான் பாழாக்கிறதுக்காக விட மாட்டேன்டான்னு மொத்த கண்ட்ரியும் காப்பாத்துறதுக்காக அவரோட ஃபுல்லஸ்டான பவர்ங்கிறத அவர் கொடுக்கறாரு. டைமையும் ரிவர்ஸ் பண்றாரு. இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்துறாரு. ஆனா இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துனா உன்னால காப்பாத்திக்க முடியாதுங்கிற விஷயம் உனக்கு தெரியாம போயிருச்சு. என்னால உன்னை தோக்கடிக்க முடியாதுங்கிற எதிர்காலத்தை உன்னால பார்க்க முடியும் தான். ஆனா உன்னை என்னால குத்த முடியும்னு தெரிஞ்சிருந்தும் மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக நீ உன்னையே தியாகம் பண்ணிட்ட பாத்தையான்னு அவரோட வயிறுலயே கத்தியை இறக்கிந்திருப்பான், சோடை இறக்கிந்திருப்பான். ஒரு விசார்ட் கிங்கா இருக்கிறது தான் உன்னோட வீக்னஸ்னு சொல்லி கூடவே அந்த மேஜிக் ஸ்டோன்ஸையும் அவன் எடுத்துக்க கரெக்டா அந்த இடத்துக்கு கேப்டன் யாமி வந்திருப்பாரு. என்ன காரியம் பண்ணிருக்கடா வில்லியம்னு சொல்லி கத்துனா, வெல் வில்லியம்னு சொல்றதுக்கு பதிலா லிக்ட்னு கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவான். லிக்டோட கண்ணுல இருந்து கண்ணீரும் வரும். எஸ், வில்லியம் இன்னும் பாடிக்குள்ள இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அதனால ஜூலியஸோட இறப்புக்கு ஃபீல் பண்ண மார்க்ஸ் இதை பார்த்துட்டு அப்படியே ஆடாம சேம அங்கேயே நின்னுகிட்டே இருப்பானா. யாமி கத்துறான், டே வேடிக்கை பார்த்து நிக்காம ஒழுங்கா போய் ஓவனை கூட்டிட்டு வாடா அப்படின்னு மார்க்ஸ் அனுப்பிட்டு அங்க வந்த வால்டர்ஸோட ஸ்பெல் மூலமா லிக்ட் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டிமென்ஷனல் ஸ்லாஷை பயன்படுத்தலான்னு போனா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகுறான். பட் லக்கிலி அங்க விசார்ட் கிங் இன்னும் உயிரோட தான் இருக்க அந்த டைம்ல கூட இவனோட ஸ்பெல் சூப்பரா இருந்துச்சுதா அப்படின்னு பாராட்டவும் செய்யறாரு. இங்க லியோனா அந்த ராயாவை போட்டு பொசுக்குன்னு பொசுக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஓகே ஃபைன், எப்படியும் சாக போறேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா என்னோட பாடியை செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன்ல போட்டு உங்களையும் சேர்த்து காலி பண்ணிருட்டா அப்படின்னு அவன் செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் மோடுக்கு போக ஏற்கனவே ஆஸ்தா இதை 2 பேர் யூஸ் பண்றதை பார்த்துருக்கான்ல. அதனால இந்த தடவை அலோ பண்ண முடியாதுடான்னு லியோனாக்கு முன்னாடி அவன் சோடை யூஸ் பண்ணி அவன் அந்த மேஜிக் எல்லாத்தையுமே டிஃப்யூஸ் பண்ணி விடுறான். அந்த செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணா பெரிய ஆபத்து வரும் அப்படிங்கிறங்காட்டிலாம் ஒன்னும் ஆஸ்தா உள்ள போந்து அதை தடுக்கல. எதுக்கு தேவையில்லாம உங்களோட உயிரையே நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கோவத்துல தான் தடுத்துருப்பான். லைக் உயிர் என்ன உங்களுக்கு ஜோக்காடாங்கிற மாதிரி. ஐ ஹேவ் த மிட்நைட் சன்ல யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ, லைக் இந்த அளவுக்கு உயிரை கொடுத்து சண்டை போடுற அளவுக்கு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிருக்குன்னு தெரியுது. அது எங்களால தான் போயிருக்கு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஃபைன், நம்ம உட்காந்து பேசுவோம். நீங்க உங்க பக்கம் கதையை சொல்லுங்க, எங்க பக்கம் கதையை நாங்க சொல்றோம். அதுக்கப்புறம் எது சரியோ அதுல முடிவு எடுத்துக்கும். மாறி கொன்னுக்கிறதுல என்ன ஒரு பிரயோஜனம் இருக்குதுன்னு கேட்கக்குள்ள லியோனாவும் பெருசா இந்த பீஸ் அக்ரிமெண்ட்டுக்குலாம் ஒத்துக்கிற ஆள் கிடையாது போல. டே ஆஸ்தா தள்ளி நிலையிலாம் உன்னையே பொசிக்கிறோம்னு சொன்னா லியோனாவையும் சேர்த்து அவன் ஏத்து பேச ஆரம்பிக்கிறான். நீங்களா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு பண்ணங்காட்டி தான் அவனுங்க இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. உப்பு அட்டாக் பண்றானுங்க அப்படிங்கிற காரணத்துக்காக உப்பவாது அவனுங்க பக்க கதையை கேட்காம மறுபடியும் நம்மளே அட்டாக் பண்ணோம்னா இந்த சைக்கிள் அப்படிங்கறது கன்னியூ ஆகிட்டே தான் இருக்கும். இதை யாரோ ஒருத்தர் பிரேக் பண்ணி ஆகணும்ல. எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் எந்த ஒரு ஹேட் ரேட்டும் இல்லாத மாதிரியான ஒரு சொசைட்டியை தான் நானும் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விசார்ட் கிங்கா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆஸ்தா சொல்லும் போது ஆஸ்தாவோட வார்த்தைகள் இருக்கிற அந்த சின்சியாரிட்டிங்கிறத நம்ம ராயா வந்து நோட் பண்றான். லைக் சீரியஸ்லி ப்ரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். உன்ன மாதிரியே எல்லாரும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனைங்கிறது வந்திருக்காது. ஆனா என்ன பண்றது, யாரும் அப்படி கிடையாது. ஏற்கனவே எல்லாம் கை மீறி போயிருச்சுன்னு அவன் நினைக்க லிக்டுமே அந்த மேஜிக் ஸ்டோனை எடுத்துக்கிட்டு அந்த டேப்லெட் கிட்ட போயிட்டான். இங்க ஜூலியஸும் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது கேப்டன் யாமி கிட்ட அந்த லிக்டுக்கு கிட்டத்தட்ட இந்த லைக் இந்த கிளவர் கிங்டம்ல இருக்கிற எல்லாரையுமே அழிக்கிற அளவுக்கான பவருங்கிறது அந்த மேஜிக் ஸ்டோனை யூஸ் பண்ணாமலே அவங்ககிட்ட இருக்கு. அவ்வளவு பவர் இருந்தும் அவன் அதை யூஸ் பண்ணல அப்படின்னா ப்ராபப்லி அந்த மேஜிக் ஸ்டோனை அவன் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்றான். இன்னும் பெரிய ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்றான். இனி எல்லாத்தையுமே உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு
ஜூலியஸ் அங்க இறந்து போக அவரோட கிரிமாயருமே கம்ப்ளீட்டா காத்தோட காத்தா கரைஞ்சு போகுது. இந்த வாழ்க்கையில எல்லா விதமான மக்களையும் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி அவரோட உயிர் பிரியும். இங்க யூனோவும் அவங்க பசங்களும் லைக் ஏதோ ஒரு பயங்கரமான மேஜிக் சென்ஸ் பண்ணிட்டு அங்க போயிருந்திருப்பாங்கல்ல. பார்த்தா அந்த ரூம்ல நம்ம லிக்டோட பாடி தான் இருக்கும். சோ அதுவே வில்லியமோட பாடியில இருக்கிற இந்த ஒரு லிக்டும் கடைசியா அந்த டேப்லெட்ல எல்லா ஸ்டோன்ஸையும் வச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு ஸ்டோனை மட்டும் வைக்க போறானா, இன்னும் இந்த ஒரே ஒரு ஸ்டோனை மட்டும் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு உலகங்கிறத உருவாக்கலாம்னு சொல்லக்குள்ள அங்க இருக்கிற ரதேஷா இருக்கட்டும், வால்டாஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாலியா இருக்கட்டும், இவங்க 3 பேரும் ஹியூமன்ஸ் தானே. இருந்தாலும் மாஸ்டர் உங்களுக்காக தான் இவ்வளவு நாளா இதெல்லாமே பண்ணியிருந்திருக்கோம். அதனால கமான் நீங்க உருவாக்க போற அந்த புதிய உலகத்துக்காக நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம்னு சொல்லும் போது அப்போ அந்த லிக்டும் அவங்கள பார்த்து வெல் ஆக்சுவலி உங்களை பார்த்து நான் ரொம்பவுமே பெருமை கொள்றேன். ஐ ஹேவ் த மிட் நைட் சன்னோட லீடரா உங்களை பார்த்து நான் பெருமை கொள்றேன். ஆனா லிக்டா என்னால உங்களை பார்த்து பெருமை கொள்ள முடியல. ஏன்னா நீங்களும் சாதாரண மனிதர்கள் தான். உங்களோட புத்தியுமே ஒரு மனுஷன் மாதிரி தான் யோசிக்குங்கிறது தெரியுது. மத்தவங்க மேல இருக்கிற வெறுப்புல அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லி தானே நீ எங்க கூடயே சேர்ந்துகிட்டு உங்களோட செயல்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி என் மேல வச்சிருக்க நீங்க மரியாதை தாங்கிற மாதிரி இவ்வளவு நாள ஏமாத்திட்டு இருந்தீங்களே, அந்த ஏமாத்துக்கு நான் என்னைக்கும் ஏமாறினது கிடையாது. அதனால நீங்களும் இதுக்கு அனுபவிக்க தான் போறீங்கன்ட்டு அந்த டேப்லெட்ல அவன் கடைசி ஸ்டோனையுமே வைக்கிறான். அதை வச்ச உடனேயுமே ஒரு பிரகாசமான வெளிச்சங்கிறது ஏற்படுது. அந்த டஞ்சன்ல இருக்கிற ராயாவோட பவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி தெரிய, ஹே என்னடா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு ஜோரா கேட்டா, தப்பாவா இனிமேல் தான் எல்லாம் சரியா போக போகுதுன்னு சொல்லுவானா. ஈவன் லிக்டோட பாடி இருக்குதுல அதுவும் கண்விழிக்க நம்ம யூனோ பையன் அவனோட உடம்பு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற மாதிரி தெரிய அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.